ஏன் மக்களே, பிள்ளைங்களுக்கு தீபாவளிக்கு துணி எடுக்கணும்ல, அதனால் மகனை கூட்டிகிட்டு வின்னர்ஸுக்கு வந்தேன். அவன் சொன்னால் அப்பா என்ன வின்னர்ஸ் கூப்பிட்டு போங்கன்னு கூப்பிட்டு வந்துட்டேன். வாங்க வின்னர்ஸ் கடை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுதான் பாருங்கள். துணி எடுக்க போகிற துணி கடையை நீங்கள் பார்க்கணும்ல. பிள்ளைகளுக்கு தீபாவளி ஒரு நாள் சந்தோஷமான நாள். நம்ம கஷ்டப்பட்டால் கூட கவலைப்படக்கூடாது. பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அதை பண்ணி கொடுத்துடணும்ல. அந்த வின்னர்ஸோட ஒர்க்கிங் ஹவர்ஸை பார்த்தீங்களா, அழகாக இருக்கு பாருங்கள். இந்த வரணும் அப்பா, இதெல்லாம் ஹாலோவீனுக்கு கை திருவிழாவுக்கு அவங்களும் ரெடி. இதில் ஒரு கூடையை தூக்கி விடணும். அந்த வண்டி அல்லது இந்த கூடையை உருட்டிக்கிட்டே போனோம்னா வாங்கிடலாம். இப்போ நம்ம நேராக துணிமணி பார்க்கலாமா? இதெல்லாம் ஹாலோவீன் துணி. ஹாலோவீன் துணி சூப்பர். இந்த பையில பாருங்கள், உள்ளே வண்டி ஓட்டிகிட்டு கிடக்கணும் பாருங்கள். இந்த வண்டி ஓட்டிகிட்டு கடைக்கு வருவானோ, ஏமாவனு இப்படி தான் போவான். பேக்கை பார்த்தீங்களா, ஹேண்ட் பேக்கை. ஏகப்பட்ட பொருள் மக்கள் இந்த ஊரில் நம்பர் 1 குவாலிட்டி, ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான் வரும். அதனால் எல்லாமே விலை சீப்பாக கிடைக்கும். இங்கே பாருங்கள், நம்ம ஊருக்கு போகும்போல சூட்கேஸ் இல்லைன்னு அலமோதுமே இந்த சூட்கேஸை பாருங்கள். 5-6 சூட்கேஸ் சேர்ந்தது கம்மியான விலையில். காலுக்கு போடுற சாக்ஸை பார்த்தீங்களா, எவ்வளோ சாக்ஸ் இருக்குன்னு. ஆமாம், இங்கே பாருங்கள், இந்த வாட்சி, காதில் போடுற கம்மல், இதெல்லாம் பாருங்கள். இந்த தலையில் வச்சுருக்க தொப்பியை பார்த்தீங்களா, அழகாக இருக்குல்ல தொப்பி. பர்ஸு, இந்த சால்வை, வடநாட்டுக்காரங்க சால்வையாக போட்டிருப்பாங்களா, அது மாதிரி. இங்கே எல்லாமே இருக்குது மக்கள். இங்கே இல்லாத பொருள் ஒன்றும் கிடையாது. இது மேலே அடிக்கிற சென்ட்டு ஊரில் எங்கள் அண்ணன்மாருக்கெலாம் வாங்கி கொடுக்கணும். அவனும் அந்த நாங்குநேரி சைடு இந்த சென்ட்டை கிட்டலாம் அடித்து அவன் சந்தோஷப்படணும். அடுத்த முறை போகும்போது வாங்கிட்டு போனோம். அவனுக்கு எதையாவது வாங்கிட்டு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இதெல்லாம் செண்டு கண்டது கழியுதுன்னு. இது இந்த கை கழுவும்ல, வாஷ் பேஷன் பக்கத்தில் இருக்கும்ல, லிக்யூடு, சோப்பு லிக்யூடு, அதுதான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எத்தனை வகையோ இருக்குது. அதிலே ஒரு 1,00,000 வகை இருக்குது. வாங்கி வச்சிட்டோம்னா அப்படி கையை கழுவிட்டு ஜாலியாக இருக்கலாம். சாப்பிட்டு மீன் கறி, ஆட்டுக்கறிலாம் சாப்பிட்டா இதெல்லாம் பண்ணணும். ஜாக்கெட்டை பாருங்கள், வின்டர் காலம் வந்துட்டுல, குளிர் வந்துட்டுனா இனி இப்படி தான் ஜாக்கெட்டு தான். ஜாக்கெட் இல்லாமல் இருக்க முடியாது. குளிருக்கு ஒன்று எடுத்துரும். கனடா வாங்க இந்த குளிருக்கு நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிடுங்கன்னா வாங்கன்னு மாதிரி என்ன திட்டாங்க. ஏல ஒன்றை நம்பி வந்தோம்ல திருநெல்வேலிக்காரன் நினச்சிங்க, ஏன்னா குளிரில் போட்டேங்களே அப்படிங்க. துணிமணிகள் ஏகப்பட்ட துணிமணிகள். ஆமாம், மகன் போயிருப்போம், அந்த கடைசியில் போயிருப்போம். அங்கே இருக்குது பாருங்கள் மென்னுன்னு, அதுக்கு போயிருப்போம். போய் பார்க்கணும். அவனை ஷூ பார்த்தீங்களா, ஏகப்பட்ட ஷூஸ். இதெல்லாம் வந்து பெண்கள் ஆண்களுக்குன்னு விதமாக எப்பா இதெல்லாம் என் மக்களே துணி கடை காட்டுதனம்லாம் அந்த இருக்குது பாருங்கள். ஆம்பளை ஆளுக்கு மென்னுன்னு போட்டிருக்கான். என் மகன் என்னத்தையோ தேடிக்கிட்டு இருக்கான். தான் அவ்வளோ பெரிய கடை, ஒரு 50,000 சதுரடிக்கு இருக்கும். நீங்கள் ஆர்எம்கேவி போத்தீஸை தானே பார்த்துருப்பியோ. ஆர்எம்கேவி, போத்தீஸு, சென்னை சில்க்கு, ராஜ்மஹால், இப்படி நிறைய ராமராஜ் காட்டன். இங்கே அதெல்லாம் வந்து விதமாக இந்தியாவிலேருந்து வரும். பட் ஆனால் அதை விட குவாலிட்டியாக இருக்கும். இந்தியாவில் ஜீன்ஸ் பேண்ட் விலைலாம் அதிகம். இங்கேயே 500 எடுத்துடலாம் அழகான ஜீன்ஸ் பேண்ட்டை. இந்தியாவில் அப்படி எடுக்க முடியாது. இந்தியாவில் இப்போ 5,000 4,000 ஆகிட்டு இருக்கும் விலை. ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு துணியை பாருங்கள், இப்படி விதமாக பேண்ட்டை பாருங்கள், எவ்வளோ பேண்ட் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் கிளியரன்ஸுனால் ஆடி தள்ளுபடிங்க. ஆடி மாதம் தள்ளுபடி, இங்கே வருஷம் பூரா தள்ளுபடி தான். நீங்கள் ஆடிக்கு மட்டும் கிடையாது. ஆமாம், நீங்கள் இந்த ஒரு பாட்டு இருக்குல்ல, ஆடி போனால் அவனி அப்படின்னு, அது மாதிரி தான். இங்கே ஆடி போனால் அவனி, இங்கே எல்லாம் உண்டு. எல்லாம் தள்ளுபடி தான். பிறந்த பிள்ளைக்கு துணியை பாருங்கள், இப்படி எங்கேயாவது உண்டா? அப்பா சூப்பர் அருமையாக இருக்குது. நல்லா இருக்குது மக்களே. இப்படி தான் இருக்கணும். இருக்கணும்னா துணி இப்படி தான் இருக்கணும். இப்போ பிறந்த பிள்ளைகளுக்கு விளையாடுறதுக்கு டாய்ஸ் எல்லாம் பாருங்கள். அப்பா அதுகளை வச்சு கொண்டுட்டு போகிறதுக்கு, அதுக்கு கில்ட்டு அதுகளுக்கு என்னெல்லாமோ இருக்குது. விதமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் துணியில் செஞ்சது. மெத்தையை பாருங்கள் பிறந்த பிள்ளைக்கு. சரி, உங்களுக்கு இன்னும் நிறைய பொருளை காட்டுதேன்னா. என் மக்களே, பெயிண்டிங்கை பார்த்தீங்களா? இந்த பெயிண்டிங்லாம் என்ன அழகாக இருக்குது பாருங்கள். வாங்கி அழகாக வீட்டில் தொங்க விட்டுடலாம். இங்கே பாருங்கள், விதமாக ஃபோட்டோ ஃப்ரேமை பார்த்தீங்களா? வாங்கி ஃபோட்டோ வைக்கிறது வீட்டில். இதெல்லாம் ஃப்ரேம் தாங்க.
அங்கே நம்ம ஊரில் ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை ஃப்ரேம் பண்ணி கொண்டுட்டு வந்தோம்னு வைங்களேன், அப்பா பெரிய சாதனை. ஆமாம், லேசு போட்ட வேலை கிடையாது. ஒரு ஸ்டூடியோவுக்கு போய் நீங்கள் ஃப்ரேம் பண்ணி ஒரு ஃபோட்டோ வாங்கிட்டு மாட்டதுக்குள்ளே அவன் கேட்பான் 10,000 20,000 கேட்பான். ரெண்டாவது அது பெரிய சாதனை, உலக சாதனை. அந்த வேலையை முடிச்சிட்டோம் அப்படிங்கிறதுல. இங்கே இப்போ அப்படி கிடையாது, இங்கெல்லாம் அப்படி கிடையாது. இங்கே நாங்களே இதை எடுத்துகிட்டு போவோம். பின்னாடி 4 ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவை கலட்டி நம்ம ஃபோட்டோவை தூக்கி உள்ளே வச்சு ஸ்க்ரூவை மூடிட வேண்டிதான். எப்படி ஒரு நிமிஷம் வேலை தானே. எதுக்கு அவனை போய் தொங்குன்னு அவன் இன்னைக்கு ரெடியாகலையானே அப்படிமா. இல்லாட்ட சொல்லுவான், ஏன்னா இந்த பிரிண்ட் போடுற பையனுக்கு லீவ் போட்டானே அப்படிமா. அவன் இன்னும் கதையெல்லாம் விடுவான், ஏன்னா உங்கள் நேரத்துக்கு பிரிண்டர் ஒர்க் ஆகலை பாருங்க அப்படிமா. அப்பா என்ன கதை விடுவான். இங்கே பாருங்கள், விளக்கு வகையை பார்த்தீங்களா? விளக்கு 1 லட்சம் தான். எதை எடுத்தாலும் 1 லட்சம். விளக்குல 1 லட்சம் உண்டா? நம்ம ஊரில் உண்டா? அப்படியே தூக்கி டேபிளில் 2 பக்கமும் அந்த பெட்டுக்கு பக்கத்தில் 2 குட்டி டேபிள் இருக்கும். அதில் வச்சுட்டோன்னு இங்கே அழகாக இருக்கும்ல, வீடு ஜகஜோதியாக இருக்கும். இப்போ பாருங்கள், பெயிண்டிங்கை பாருங்கள். ஆத்தே அப்பா எம்மா பெருசு, சூப்பராக இருக்கு. என் மக்களே, விளக்கு பார்த்தீங்களா? 1 லட்சம் விளக்கு பயங்கரமாக இருக்கு பாருங்க. என் மக்களே, நல்ல கமெண்டு. 90% வந்தால் ஒரு 10% கழுவி ஊத்தானுவோம். கண்ட மணிக்கு பேசணும் மக்களே. அவனால என்ன செய்யணும் தெரியல. இவனால பெரிய தொந்தரவாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது. பார்த்துடுறாங்க வீட்டில், நமக்கு கேவலமாக இருக்குது. ஏமல இப்படி பண்ணுதியோ? உங்களால் கேவலம் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல. மெதுவாக கழுவி ஊற்றுறது மெதுவாக ஊற்றுங்களேன். ஏன் இப்படி ஊற்றியோ நீங்கள்லாம்? உங்கள் வீட்டில் யாரும் திட்ட மாட்டாவளோ உங்களை? நான் தான் பதிலுக்கு போட்டதம்ல. நீ ஒரு கெட்ட வார்த்தை போட்டால் நானும் பதில் கெட்ட வார்த்தை போட்டதெல்லாம். என்ன அழகாக இருக்குது பாருங்கள். இது ரெண்டும் அடி அழகாக இருக்குது. மரம் எப்படி டைமண்டில் பண்ணியிருக்கு, சூப்பராக இருக்குது. என் மக்களே, எங்கே பாருங்க. ஆத்தா விளையாடுறதுக்கு ஏகப்பட்டது. லெகோ டாய்ஸுமாங்கள்லாம், அந்த லெகோ டாய்ஸ்லாம் இங்கே லட்சக்கணக்கில் இருக்குது. லட்சம் தானே, நம்ம இப்போ பூரா லட்சம் தான். எதை எடுத்தாலும் லட்சம் தான். நீங்கள் திட்டுங்க, எங்கெல்லாம் லட்சம் இருக்குது, 50 இருக்குது, 100 இருக்கும்பீங்க. பரவாயில்ல, உங்களுக்கு நேரம் இருக்குது, என்னங்க. நமக்கு என்னது நேரம் இல்லை மக்களே. பாருங்க, இதெல்லாம் ஃபோட்டோ ஃப்ரேம் தான். ஏன்னா சின்ன ஃபோட்டோவை நீங்கள் பிரிண்ட் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும். பின்னாடி 4 ஸ்க்ரூவை நம்ம கலட்டுறோம். உங்களுக்கு கலட்டி காட்டவா? அந்த பாருங்க, இந்த இருக்கு பாருங்க. இந்த பட்டன், இந்த கீழே உள்ள பட்டன், இதெல்லாம் நம்ம கலட்டிட்டு அழகாக நம்ம ஃபோட்டோவை தூக்கி வச்சு லாக் பண்ணிட வேண்டியதான். எப்படி சூப்பரா? இது 1 லட்சம். 1 2 இல்லை, 1 லட்சம் இருக்குது. வாங்கன்னா வாங்க, உங்களுக்கு தான், எல்லாம் உங்களுக்கு தான். வாங்க. என் மக்களே பாருங்கள், லேடிஸுக்கு இந்த ஹாலோவின் ட்ரெஸ்ஸு பார்த்தீங்களா? அது விதமாக இருக்கா. இங்கே பாருங்கள், இந்த ஸ்டாண்டெல்லாம் பாருங்கள். இது என்ன தெரியுமா? நம்ம வீட்டு இந்த பாத்ரூம் இருக்குல்ல, அந்த குளிக்கிற ரூமு, அதில் இந்த ஷாம்பு சோப்பு வைப்போம்ல, அதுக்கு ஸ்டாண்டுக்கு ஒருத்தனை கூப்பிட்டு தொங்கணும். எண்ணெய் வந்து அடிச்சு கொடு. இங்கே அதெல்லாம் கிடையாது. தூக்கிட்டு போய் அப்படியே தொங்க விட்டுற வேண்டியதான். ஈஸியான வேலை தான், எல்லாம் ஈஸி தான். அந்த ஊரில் எந்த வேலையும் டஃப்பான வேலை கிடையாது. அதுக்கு தானே கூப்பிடுதான். ஊரில் கிடந்து சண்டை சச்சரவு போடுது. எல்லாம் இங்கே வாங்கலை, எண்ணெய் வான்னு ஒவ்வொருத்தனையாக கூப்பிடுதேன். ஒருத்தராவது வரையல. ஆனால் நிறைய பேர் ரிப்ளை போட்டிருக்கியோ, என்ன உங்கள் நம்பர் கொடுங்க, என்ன எப்படி வர்றதுன்னு. இதில் ஒரு சில பய போட்டிருக்கான், நான் வரணும் ரொம்ப ஆசை, எனக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு கொடுங்க, எனக்கு வீசா கொடுங்கங்க. ஏல கப்பலில் பொண்ணு வருதுன்னா எனக்கு ஒன்று எங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் கேள. நீ எவ்வளோ பெரிய மோசமான ஆளாக இருப்ப. அட பயலை, இவங்க எல்லாருக்கும் டிக்கெட்டு வீசாவும் எடுத்து கொடுக்க முடியுமால? அதுக்கு அண்ணன் வழி சொல்லுவேன். ஆனால் எடுக்கிறது நீங்கள் தானே எடுக்கணும். என்ன போட்டு படுத்துது ஏலல. இங்கே பாருங்க, துண்டை பாருங்கள். தலை தவுத்துத துண்டில் 1 லட்சம். 1 லட்சம் தான், அதுக்கு குறைவே கிடையாது. இங்கே பாருங்கள், 1 லட்சத்தை, ஒரே லட்சம் தான். 1 லட்சம். எத்தனை வகை. அவன் அந்த வருத்தப்படாத வாலிப சங்கத்தில் நடித்தால அந்த கிளவி, அந்த அப்பத்தால் நம்ம இங்கே கூட்டிகிட்டு வந்துடணும். கூட்டிகிட்டு வந்து 4 வீடியோ போட்டுற வேண்டிதான். ஆமாம், அப்போ தான் அழகா சொல்ல 1 கோடி அப்படின்பா. ஆனால் சிவகார்த்திகேயன் அழகாக கேட்டாப்புல, அவன் போட்ட சாம்பார் சாதத்துக்கு 1 கோடி நீ பார்த்த அப்படின்பாப்புல. அது மாதிரி தான் 1 லட்சம் தான். துண்டுன்னா 1 லட்சம். 1 லட்சத்துக்கு குறைஞ்சி எங்கேயுமே கிடையாது. கிளியரன்ஸ்னா ஆடி தள்ளுபடி வந்து எடுங்க, வாங்க மக்களே. ஷூ செருப்புன்னு எல்லாம், துணிமணி, பிள்ளைகளுக்கு ட்ரெஸ்ஸு, பிள்ளைகளுக்கு விளையாட்டு சாமான், சப்பு சவறுன்னு எல்லாத்தையும் பார்த்தாச்சு, அப்படி தானே? இப்போ பாருங்கள், ஃபர்னிச்சர் ஐட்டத்தை பாருங்கள். வீட்டுக்கு தேவைப்படுற ஃபர்னிச்சர் எல்லாம் இங்கே இருக்குது மக்களே.
நல்லா இருக்கு பாருங்கள். இந்த விளையாடுற டாய்ஸ் எல்லாம் பாருங்கள், பிள்ளைகளுக்கு காரு கண்டது களி இதெல்லாம். இங்கே பாருங்கள், வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சரை கொண்டு வின்னர்ஸில் வச்சுருக்காங்க. அழகாக இருக்க. நம்ம வாங்கிறதுக்கு நம்ம ஊரில் கடை கடையாக அலையணுங்க. ஐயாப்பா, நம்ம ஊரில் நாக்கு தள்ளிடுதுங்க. தூசி ரோட்டில் போக முடியலை. அப்போ போகிறவன் பூரா வெறும் ரோட்டில் போக மாட்டாங்க, எல்லாம் இடிக்க தான் வரான். இல்லை உங்கள் அப்பா ஆத்தா என் கூட சரசம் பண்ணவே கொண்டு விட்ருக்காங்களாம்பாங்கள்ல, அது மாதிரி ரோட்டில் அவன் வேலையை பார்க்க மாட்டேங்க மக்களே. நேராக கொண்டு வந்து இடிக்க வரான். நேர சைடாக போகவே மாட்டாங்க ஒரு இந்த திருநெல்வேலி, மதுரை, தூத்துக்குடி, தென்காசிக்கு போனேன், அங்கேயும் அப்படி தான் இருந்தது. அப்பா திருநெல்வேலி, மதுரை, தூத்துக்குடி, தென்காசி, இந்த 4 ஏரியாவுக்கு நம்ம போயிடவே கூடாது. இவனை எப்படினாலும் நம்மளை இடிக்க தான் வரணும். எப்படியாவது இடித்து தள்ளி விடலான்னு தான் பார்க்கான். பாருங்க, கிளாக்கை பார்த்தியெல்லாம் ஒரு வீட்டில் கடிகாரம் இத்தா பெருசுன்னா அந்த வீடு எவ்வளோ பெருசுக்கு வேணும். கண்ணாடியை பாருங்கள், முகம் பார்க்குற கண்ணாடி 1 லட்சம். 1 லட்சம். அவன் சொல்லுவாள்ல, 1 கோடி பூம்பா வருத்தப்படா வாலிப சங்கத்தில் ஒரு கிளவி. அந்த அப்பத்தா சொன்ன மாதிரி தான். இந்த அப்பத்தாலாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு அப்பத்தா பார்த்தேன். அதுக்கப்புறம் அப்பத்தான்னு கூப்பிட்டு யார் கூப்பிட்டு நான் பார்க்கல. ஆமாம், இப்போ பூரா ஆச்சி தாத்தா தான். யார் அப்பத்தான்னு கூப்பிடுதா? இங்கே பாருங்கள், மேட்டை பாருங்கள், வீட்டுக்கு விரிக்கிறதுக்கு வாசலில் கால் மிதியடியில் 1 லட்சம். எது எடுத்தாலும் 1 லட்சம் தான் உங்களுக்கு. நான் இப்போ வந்து 1 கோடி பூ இருக்குல்ல, அது மாதிரி தான். இப்போ 1 லட்சம் தான். எது எடுத்தாலும் 1 லட்சம் தான் சொல்லுவேன். ஆமாம், அவ்வளோ பொருள் இருக்குல்ல, இதை உட்காந்து என்ன முடியுமா? ஒருத்தன் ஒரு 100 மாடி பில்டிங்னு போட்டிருக்கேன், அவன் கீழே சொல்லுதான், ஏல நீ பொய் சொல்லுதல, அது 37 மாடி தான்ல இருக்கும் அப்படிங்க. ஏல நீ உட்காந்து என்னென்ன வேலை வெட்டி இல்லாமல் என்னையும் அப்படியே உன் லிஸ்ட்டில் எடுத்துக்கிட்டியால, என்னையும் 37 மாடினு என்ன சொல்லுதான் பாருங்க. ஒரு மணி நேரம் உட்காரணும். யார் உட்காந்து எண்ணிக்கிட்டு இருக்கா? ஏன் பொண்டாட்டின்னு விளக்கு மாத்தாலும் அடிப்பானா அதில் உட்காந்து எண்ணிக்கிட்டு இருந்தோம்னா? பாருங்கள் எப்படி கமெண்ட் போட்டு விடுதான்னு. எரியில போவோம், படுத்துவோம் நம்மளை. பாருங்கள் மக்களே, இந்த வின்னர் கடைக்குள்ள உள்ள வந்தோம்ல, ஏகப்பட்ட பொருள். வீட்டு சமைக்கிற பொருள் வந்து சரக்கு அடிக்கிற கிளாஸ் கொண்டோம் இங்கே எல்லாமே கிடைக்குது பாருங்கள். பையனுக்கு ட்ரெஸ்ஸை பார்த்தோம், இப்போ ஃபோன் அடித்தான். அப்பா எனக்கு எதுவுமே பிடிக்கல, ஒரே ஒரு ஜீன்ஸ் மட்டும் எடுத்துக்கிடுறேன். ஃப்ரான்ஸ்லேருந்து என் ஃப்ரெண்டோட அக்கா வீட்டில் 2-3 ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு அந்த டிஷர்ட்டு பிடிச்சிருந்தது, அதை நான் தீபாவளிக்கு போடுறேன்னு சொன்னான். அதுவே பயங்கர ஹாப்பி தான். ஆமாம், யார் நம்ம நளினி அக்கா இருக்கிறா ஃப்ரான்ஸில், குமுதா அக்கா இருக்கா, அவங்கெல்லாம் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு இருந்தது, அதை போடுறேன்னு சொல்லியிருக்கான். ரொம்ப சந்தோஷம். பாய் மக்களே, பாய். அந்த காலத்தில் கல்யாணம் யாருக்காக முடிஞ்சுன்னா ஒரு பெரிய ஜமக்காலம். அந்த ஜமக்காலத்தில் பட்டு தலைவாணி 2 தலைவாணி. ஆமாம், இதுதான் கல்யாணத்துக்கு. இதை கெட்டி வச்சுக்கிட்டு அந்த பொண்ணோட அக்கா தங்கச்சி முறையில் யார் இருக்காங்களோ அவங்க அதை கையில் வச்சுக்கிட்டு தூக்கிக்கிட்டு அலைவாங்க. அவங்களுக்கும் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துடணும் இந்த மாப்பிள்ளை வீட்டு சார்பாக. இங்கே பாருங்க, இங்கே அதெல்லாம் கிடையாது. வந்தீங்களா 2 தூக்கிக்கிட்டு இந்த 1 லட்சம் இருக்குது பாருங்கள், மெத்தை குல்ட்டு இந்த போர்வை, உங்களுக்கு 1 லட்சம். தலைவாணியை பாருங்கள் எத்தனைன்னு, 1 லட்சம் தான். எந்த தலைவாணி பிடிக்க 4 வாங்கிக்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டிதான். இங்கே அக்கா தங்கச்சி நாத்தனா நங்கன்னு எவ்வளோ கூடலாம் தூக்கிட்டுலாம் அலைய மாட்டான். நீங்கள் வாங்கி கொடுக்க துணியும் அவளுக்கு வேண்டாம். அதனால நீங்களே கல்யாணத்தை முடிங்க, நீங்களே துணியை வாங்கிட்டு ஓடுங்க எல்லாரும். இதை விட்டு போட்டு ஊரில் கடந்துக்கிட்டு அவன் அவளை கட்டிட்டா இவன் இவளை கட்டன்னு ஏம்ல சண்டை போடுதியோ? உங்களுக்கு என்ன தேவையோ பண்ணிட்டு போக வேண்டியதானே? ஏன் இருக்கும் கழுத்தா இருக்கியோ? இங்கே பாருங்க, வீட்டுக்கு தேவையான எல்லாம் இருக்குது. ஏன் மக்களே, ஹாலோவீனுக்கு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக அந்த பேய் திருவிழாக்கு விதமாக இருக்குது. இதெல்லாம் வாங்கி வச்சு வீட்டை அலங்காரம் பண்ணிடுவாங்க. அலங்காரம்னா அலங்காரம், டெக்கரேட்டிவ் பாருங்கள், டெக்கரேட்டிவ் ஐட்டம் எவ்வளோ இருக்குன்னு. பூவு கண்டது கழியதுன்னு எங்கே வச்சுருவாங்கங்க, லட்சக்கணக்கில் வாங்கி வச்சுருவாங்க. இங்கே பாருங்கள், கிறிஸ்மஸ் தாத்தால 500 வகை, 1 வகையா 2 வகையா. தாத்தாவே மிரண்டுவார் கிறிஸ்மஸ் தாத்தாவே, அப்பேற்பட்ட வகை. இங்கே பார்த்தீங்களா, இப்படி வாங்கி வச்சா எப்படி உங்களுக்கு காட்டுதான் பாருங்கள். இப்படி அலங்காரத்தில் அடுக்கிடுவாங்க வெள்ளைக்காரங்க. இங்கே பாருங்க, ஒரு தாத்தா எவ்வளோ பெருசில் நிற்காரு பாருங்க, ஒரு பெருத்த பிள்ளை மாதிரி நிற்காரு. அது யாரோ உடச்சி வச்சுருக்கா அவ்வளோ கையில் போவார். ஏல இப்படி உடச்சி வச்சுன்னா அந்த கடைக்காரன் பாவம்ல, ஏமலே இப்படி பண்ணுதியோ பண்ணாங்க பாவம். இங்கே பாருங்க, அப்பா எவ்வளோ பேர் பாருங்க கிறிஸ்மஸ் தாத்தா, ரொம்ப பயங்கரம். இப்படியெல்லாம் வைக்கிறதுக்கு இடம் பத்தாது பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் முக்கியமான பொருள் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு மாதா சிலையை அழகாக வச்சு
அழகாக இருக்குது பாருங்கள், அது வித்தியாசமாக இருக்குது. பூசணிக்காவை பாருங்கள் என்ன அழகாக போட்டு வச்சுருக்காங்க பூசணிக்காவை. இது பூசணிக்காய் எதுக்கு? இப்போ தான் பேய் திருவிழாக்கு வாசலில் பூசணிக்காய் வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் பிள்ளைகளுக்கு சாக்லேட் கொடுக்க ரெடியாக இருக்கீங்களா, அதுக்கு அர்த்தமாக. அதனால் இந்த பூசணிக்காய் இதெல்லாம் வாங்கிட்டு வச்சிடணும் வாசலில். பிள்ளைகளை ஏமாத்திடக்கூடாது. இதை வச்சிங்கன்னா சந்தோஷப்படுங்க, அந்த வீட்டில் நமக்கு சாக்லேட் தருவாங்கன்னு. இந்த சின்ன பிள்ளையில பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுவோம்ல, 5ஆம் நம்பர் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணோம்னா 5ஆம் நம்பரை தவிர மீதி எல்லா பஸ்ஸும் வருங்க. அது நம்ம சோதனையோ என்னமோ தெரியல. அதே மாதிரி உங்களுக்கும் நடந்திருந்ததுன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அண்ணே நீங்கள் சொன்னது கரெக்டு, பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணால் அந்த ஊர் பஸ்ஸை தவிர மீதி பஸ்ஸு பூரா வரும்னே அப்படின்னு சொல்லுங்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்ட்ரோஸ் பஸ்ஸுன்னு ஒரு பஸ்ஸு ஓடும் ஆத்தாங்கிற பள்ளிவாசல்னு எங்கள் ஊருக்கு. அந்த பஸ்ஸை கண்டுட்டாலே சந்தோஷமாக இருக்குங்க. எங்கள் ஊருக்கு போகிற பஸ் வந்துட்டுன்னு அதில் அந்த பஸ்ஸில் முன்னாடி ஊச்சா நீண்டுக்கிட்டு இருக்கும். டிரைவர் இருக்கார்ல, டிரைவருக்கு நேராக ஒட்டினால இருக்கும், அந்த கண்ணாடியை ஒட்டினால ஏறுற இடம் சூப்பராக இருக்குங்க அந்த பஸ்ஸு. இப்போம்லாம் அந்த பஸ் எல்லாம் போயிட்டுங்க. இப்போ மாடனாக பஸ் இருக்குது, ஆனால் நல்லாவே இல்லை. உங்கள் வீடை அலங்காரம் பண்ணதுக்கு இந்த வின்னர்ஸுக்கு வாங்க கனடாவுக்கு. இதை விட வர பொருள் கிடைக்குமா? இந்த உலக உருண்டை இருக்குல்ல, இந்த இந்தியா மேப்பு உலக மேப்புன்னு 2 இருக்குங்க. ஒரு 20 மார்க்குக்கு இந்த 10th சோசியல் சயின்ஸில் வரும் எந்தெந்த நாடு எங்கே இருக்குன்னு. இன்னையா வர நான் ஒரு நாட்டை கூட கரெக்டாக எழுதுனதே கிடையாது, சரித்திரத்துலேயும் கிடையாது. தப்பு தப்பாக தான் எழுதுவேன். அதுக்கு காரணம் என்னென்னா இந்த உலக உருண்டை நம்ம வீட்லேயும் கிடையாது, இந்த உலக மேப்பு நம்மக்கிட்டையும் கிடையாது. சொல்லித்தரத வாத்தியாரும் ஒன்றே ஒன்று தான் வச்சுருப்பாரு, தொட கூட விட மாட்டார். பாருங்கள், இங்கே உலக உருண்டையில் 1 லட்சம் 2-3 மாடல் பார்த்துட்டீங்களா? இப்போ இங்கே 2-3 மாடல் இருக்குது பாருங்கள். இங்கே 2 மாடலா? சரி, இங்கே வாங்க. இந்த மஞ்சள் கலர் மாடலை பாருங்கள், இந்த பச்சையை பாருங்கள், அடுத்தால ஒரு பச்சை கருப்பை பாருங்கள். இன்னும் வாங்க, இன்னும் ஒரு மாடல் இருக்குது பாருங்கள். அப்போ அந்த உலக உருண்டையில் 1 லட்சம் இன்றைக்கி உள்ளது அன்றைக்கி இருந்ததுன்னா ஒரு 20 மார்க் வாங்கியிருக்கலாம். அன்றைக்கி முட்டை மார்க்கு தான், அதிலலாம் முட்டை தான் பொறிக்கிறதுக்கு இடம் இருக்காது. ஏன்னா வீட்டில் 5 பேர்லாம் ஆளாளுக்கு முட்டையோடலாம் போவோம். 1 முட்டையா 2 முட்டையா வாரம். இப்போ 5 பேர் 2 முட்டையோட போனால் 10 முட்டையாக ஆகிப்போச்சு. ஒரு நாள் 10 முட்டைன்னா 10 நாளைக்கு என்னாச்சு? 100 முட்டை ஆச்சுல்ல. எங்கள் அம்மாலே பொறிச்சு டயர்டாகிடுவா. இந்த பயவுலையோ பூராவே இந்த வேலையெல்லாம் பண்ணுவானு. கண்டுக்கிட மாட்டாயா எங்கள் அம்மா? அவளுக்கு படிக்காத மேதை, கண்டுக்கிடவே மாட்டா. சரி ரைட்டு இருக்கட்டும் அப்படின்பா, எதையும் ஒரி பண்ண மாட்டா. அதனால தான் படித்தோம், அதனால தான் முன்னேறணும். பாருங்கள், கிறிஸ்மஸுக்கு வைக்கிறதுக்கு 1 2 ஐயோ 1 லட்சம் 1 லட்சம் பூ 1 லட்சம். ஓடியாங்க கனடாவுக்கு வாங்க.